நல்லபடியா போயிட்டு வாங்க. கடவுள் சுத்தம் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நல்லதுமா, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த வீட்ல தான் எங்க பிள்ளைய கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணுங்க. மே மாசம் தான் நம்ம கல்யாணம் வைக்க போறோம். நீங்க 4 இடத்துல எங்களை பத்தி விசாரிச்சுக்கிடுங்க. உங்களுக்கும் எந்த மனஸ்தாபமும் இருக்க கூடாது. ஒரே ஒரு பொண்ணை பெற்றவங்க நீங்க, 1000 கனவு இருக்கும். உங்க பொண்ணு எப்படிலாம் வாழணும் உங்களுக்கு ஆசை இருக்கும். எல்லாம் தோதுவா இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவை சொல்லி அனுப்புங்க. மேற்கொண்டு காரியங்களை நாங்க பாக்குறோம். சரி, அப்புறம் நாங்க கிளம்புறோமா? எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டாங்க போயிட்டாங்க. போயிட்டாங்க சார். போயிட்டாங்க. உங்களெல்லாம் பார்த்தல ரொம்ப சந்தோஷம். என்ன மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்க்கல, அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குதான். அதான் 2-3 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கே வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. என் மகதான் அவங்க என்ன பேசவே இல்லம்மா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே கார்ல போய் உட்கார்ந்துருக்கா. சொல்லுங்க, 2 நாள் கழிச்சு வீடு தேடியே வந்து பார்க்க வருவாருன்னு சொல்லுங்க. என்னம்மா கேட்டுச்சா? கேட்டிருப்பா, கார்ல இருக்கல்ல, கேட்டிருப்பா. அப்போ மறக்காம 2 நாள் கழிச்சு மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா வருவான். நீ நல்லபடியா போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டாங்க போயிட்டாங்க. டேய் தரன், நான் தோரத்துல நின்னா நினைக்கிறேன். அவங்க கிளம்புறாங்க. அவன் எங்க போய் நிக்கிறான், வர சொல்லு கொஞ்சம். டேய் தரன், வருவான். டேய் தரன், கிளம்பிட்டாங்களா? வண்டி வரைக்கும் வழி அனுப்பிச்சிட்டு வா. பொண்ணு கார்ல இருக்குது, போயிட்டு வான்னு சொல்லிட்டு வா. சரிங்க பாட்டி. பரவாயில்ல, இருக்கட்டும். மாப்பிளைக்கு எதுக்கு சங்கடம்? இதுல என்ன சங்கடம் இருக்கு? நாளைக்கு உங்க வீட்டுக்கு மருமகன் வர போறான் தானே, வரட்டும். டேய் தரணி, போயா. வாங்க வாங்க, வண்டி வரைக்கும் வரேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ள சங்கஜப்பட்டாரு, இருக்கட்டும், பரவாயில்ல. என் மகளும் பார்க்கணும் ஆசைப்பட்டால, வரட்டும். அங்க கார்ல இருக்கா, 2 பேரும் சந்திச்சு பேசட்டுமே. அப்படி சொல்லியா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க. அந்த புள்ள காருக்குள்ள தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பேசு. சரிங்க பாட்டி. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி, நீங்க போங்க நீங்க போங்க. டேய் பார்த்தாலே பிஸ்ட் வாங்க. சரிங்கம்மா. வாங்க வாங்க மாப்பிள்ள. என் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. தரனுக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குல்ல. ஆமா. அவங்க வீட்லயும் ஒரே ஒரு பொண்ணு, இவன் ஒரே ஒரு மாப்பிள்ள தான். ராஜ மரியாதை இருக்கும். பாவம், ஒத்தையிலே வளர்ந்தவனுக்கு இப்ப அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. இனி அவங்க வீட்டு மாப்பிள்ளைய தரையில கூட நடக்க விட மாட்டாங்க. கொடுத்து வச்சவன் தான் தரேன்னு. பார்த்து வாங்க மாப்பிள்ள. அடேங்கப்பா. இருக்கட்டும், நான் வரேன். படி இருக்கு, பார்த்து வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமான்னு சொல்லுங்க. சரிங்க மாமா. வாங்க வாங்க, பார்த்து வாங்க பார்த்து வாங்க. வாங்க வாங்க, நீங்க தான பொண்ணுட்டுக்காரங்க. இவங்க யாரு? ஏன் 2வது மருமகா சதீஷ், டீச்சரா இருக்கான்னு சொன்னேன். ஆமா ஆமா. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். மீனா, வீட்ல போய் சாடுமா? நேரம் ஆயிட்டல. பரவாயில்ல மாமியாரே, நான் இவகிட்ட பேசண்டாமா? நீ ஒன்னும் பேச வேண்டாம், இங்க வா. இன்னைக்கு மீனா என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ. நீங்க டீச்சரா இருக்கீங்களா? யார் சொன்னா? உங்க அத்தை தான் சொன்னாவ. நீங்களா? ஆமா. பரவாயில்ல, அப்ப நான் டீச்சர் ஆயிடுவேன் நினைக்கிறேன். பொண்ணுல எல்லாரும் பாத்துட்டாங்களா? எல்லாரும் பார்த்தாச்சு, நீங்க தான் பார்க்கல. கார்ல இருக்கா, போய் பார்த்துட்டு வாங்க. பரவாயில்ல. இந்த மருமக என்ன ஒரு மாதிரியா பேசுறா? மத்த மருமகெல்லாம் நல்லா தானே பேசுறாங்க. மீனா, இருக்கட்டும் தமிழே, நான் பேர சாப்பிட்டுக்கிறேன். எம்மா, என்னையா? பொண்ணு கார்ல இருக்காங்களா? ஆமா சொன்னாங்கடா. மீனா, வா, நமக்கு வேலை கிடக்கல, போய் பார்க்கலாம் வா. அவங்க கிளம்பட்டுமா? நேரம் ஆகுதுல. இருங்க, நான் பார்த்து பேசணும். என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசுங்க. ஒண்ணு இல்ல, சும்மாதான். நான் இவன் மருமகா, டேய் இவன் என் தம்பி. ரொம்ப நல்லதுமா. இருங்க, எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டாங்களா? வீட்ல இருக்க எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஏதோ மூத்தை மட்டும் வயலுக்கு போயிருக்காவளா? ஆமா, குமார் வீட்ல. வயலுக்கு போயிருப்பாவ. இன்னும் ஒரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. இருங்க. மீனா, ஐயோ அத்தை என்ன பண்ண போறான்னு தெரியல. அத்தை, ஆதிரா. அச்சலாப்பு. மீனா, நீ ஸ்கூலுக்கு போகல? நான் இப்ப கிளம்பிடுவா பாருங்க மீனா. மீனா, ஸ்கூலுக்கு தானே கிளம்புற? இல்ல, ஆதிரா எங்கன்னு கேட்டேன். அதான் ஆதிராவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா, அப்படிதானே டி? இல்ல டி, வானத்தை வாங்காத. மீனா, இவங்களுக்கு நேரம் ஆகுது, அவங்க கிளம்பட்டும். ஐயோ பரவாயில்ல, அவங்க யாரையோ காமிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, காட்டுட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. குட், இப்படிதான் இருக்கணும். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. ஆதிரா, நீ அவங்க வேலையை காட்டாம இருக்கவே மாட்டாங்க, யாரும் தப்ப முடியாது. மீனா, நீ விளையாடுறதுக்கான நேரம் இல்ல இது, கேட்டியா? ஐயோ ஒண்ணு இல்ல மாமியாரே, நம்ம குடும்பத்தை பத்தி தெரியண்டாமா?
எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல அத்தை. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவதான் இவ கூட ஸ்கூல்ல வேலை பாக்குற பொண்ணு. அண்ணக்கிளி அத்தை இவ கூட ஸ்கூல்ல வேலை பாக்குற பொண்ணு அவ்வளவுதான். அப்படிங்களா? சரிங்க. கல்லில் அடிச்சா அது காயம் காயம், சொல்லில் அடிச்சா அது ஆறாது, பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும், நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது, சேதானம் செஞ்சவர் யாரு யாரு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். நல்லது, எல்லாம் நல்லதாவே நடக்கும். உங்க வாய் மூத்தம் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். சரி, வழி அனுப்பிச்சிட்டு வா. டேய் தருண், உன்னதான் சொல்றேன். தருண், என்ன பாட்டி? வழி அனுப்பிச்சிட்டு வான்னு. சரிங்க பாட்டி. அம்மா இப்படி நடந்துப்பாங்க நினைக்கவே இல்லை. என்ன நீங்க போங்க. சரி, மாப்ள வாங்க. போடா. சரிங்க பாட்டி. வாங்க மாப்ள. பாட்டி போடா. என்ன நீ ஹோட்டலுக்கு போல என்ன? போணுமா? தமிழே வா. அத்தை இப்படி சொன்னாங்க. அத்தை எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். வீணா குழம்பிட்டு இருக்காத. அதுக்காக விடு, தேவையில்லாம வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடாம வாய் மூடிக்கிட்டு வா. அண்ணக்கிளி எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்லக்கூடும், கண்ணீர குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும், வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கு என்ன கோபம். சரி டி, சாப்பிடு டி, ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடனா நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். என்கிட்ட நீ உத வாங்க போற. உனக்கு சாப்பிடனா ஒத்துக்கிடாது. நேத்துக்கு சாப்பிடு. இப்ப பாரு, விளையாடாத. எதுலனாலும் கோவமா சாப்பாட்டுல கோவமா இருக்காத. ஒழுங்கா வத்தாரல 2 வாய் வாங்கி சாப்பிடு. ப்ளீஸ் டி, நீ சாப்பிடாம எங்க வாய்க்குள்ள கூட போகாத டி. அத்தை மேலோட கோவத்துல நீ சாப்பாட்டுல காட்டாத. நீ சாப்பிடு. ப்ளீஸ் டி தங்கம், ப்ளீஸ் டி, சாப்பிடு டி. இது தாங்கறலடி சாப்பிடு. அத்தை டி சாப்பிடு டி. நாய்க்கு போடு. நான் சாப்பிடனா செத்துற மாட்டேன். 2 நாள் கோவமா இருப்பா, அப்புறம் சரியாயிரும். இந்த தட்டை புடி. நீ சாப்பிடலையா? அவ சாடாம நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். இந்த புடி. இடிப்பி ஆளுக்கால பண்ணாதீங்க. விசேஷ சாப்பாடு சாப்பிடு. பசி இல்ல, நீ சாப்பிடு. ஏன்ட்ட அப்படி சொன்னீங்க? பாவம் அந்த பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு நான் சொல்லியிருக்கலாம். நீங்க அப்படி சொன்னதுல நம்ம வீட்டுல யாருக்குமே உடன்பாடு இல்ல. எல்லாருமே மனசெல்லாம் நொந்து போயிட்டாங்க. பாவம் தேவை சின்ன பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய தண்டனை. ஏற்கனவே தான் காதலிச்சவனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. அந்த வழியா அவ சாகர வரைக்கும் அவளுக்கு போகாது. இத நாம வேற காயப்படுத்தணுமாத்த. பாவத்தை பிஞ்சு மனசு தாங்காது. நீ எது செஞ்சாலும் காரணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒருத்தங்களை காயப்படுத்தி அதுல என்னத்த நன்மை இருந்துட போகுது? நிரந்தரமா அவளுக்கு எந்த வழியும் வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணினேன். புரியலத்த. அவ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி, இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்தானா தரம் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வாழ்ற வாழ்க்கை, அவன் இருக்கிறது எல்லாம் இவன் மனசு காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். 60 வயசுல போய் சேர வேண்டியவன் 30 வயசுல போய் சேர்ந்துருவா. இவளும் வாழாம அவனும் வாழாம, அதான் இப்படி ஏதாவது பேசினா ஊரை விட்டு அம்மா கிட்டே போய் சேருவா. ஏதோ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிடுவா. எதுக்கு இந்த நரக வாழ்க்கை? அதான் அப்படி பேசினேன். ரோசப்பட்டு போயிடுவான்னு நினைச்சேன். போவாளாத்த, போமாட்டா. அவளை இங்கிருந்து போக வைக்கணும். நமக்கு சொந்தமான ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்தங்க அனுபவிச்சுட்டு இருந்தா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு இவருக்கு எதுக்கு இந்த தண்டனை? அதான் இருந்தாலும் இது தப்பாதான் எனக்கு தோணுது. சரி, என்ன பண்ண? அப்படி இல்ல தமிழே, காதாம்பரிய பழி வாங்க முடியல. அதான் அவளதான் பழி வாங்க முடியல, பிள்ளையாவது பழி வாங்கணும் வாங்கியிருக்காங்க. அவளெல்லாம் பழி வாங்கியிருக்கணும். இவன் என்ன பண்ணுவா? மீனா வார்த்தை கொட்டாதட்டி. வலிக்கு தமிழ் தாங்க முடியல. அவ கூட 1.5 வருஷமா நான் இருக்கேன்.
சொல்லு தமிழ். தருண் தான் அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு ஆயி போச்சு. நாமளாவது அந்த பிள்ளைக்கு இருக்கணுமா வேண்டாமா? அவன் என்னட்டா கூட நாமெல்லாம் ஆறுதலா இருந்தா அந்த பிள்ளை அந்த வழியில இருந்து கொஞ்சமாவது மீண்டு வரும்ல. மூச்சுக்கு 300 நேரம் எல்லாரும் என்ன சுத்தி இருக்காங்க, ஆனா நான் அனாதையா இருக்கேன். எல்லாரும் என்ன சுத்தி இருக்காங்க, ஆனா நான் அனாதையா இருக்கேன். இவ்வளவு பெரிய உலகத்துல நான் அனாதையா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா தமிழே. அந்த அனாதைங்க வார்த்தையோட வலி என்னன்னு உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும்ல தமிழ். நாம எப்படிலாம் வாழ்ந்தோம். அனாதையா இருக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டோம். நமக்கு 4 பேர் இருந்துட மாட்டாங்களா, நமக்குன்னு 4 பேர் வர மாட்டாங்களான்னு எப்படிலாம் ஏங்கிருப்போம். இன்னைக்கு நாம அவ்வளவு பேர் அவளுக்கு உண்மையான சொந்தம் இருந்தோம் அவளை அனாதையா தானே ஆக்கி வச்சிருக்கோம். அவ என்ன எல்லா விவரமும் வந்ததுக்கு அப்புறமா அந்த தருணை தூக்கி எறிஞ்சா? வயசு அப்படி, பக்குவம் இல்ல, விவரம் இல்ல, ஏதோ பச்சை பிள்ளை அம்மா முன்னாடி போற மாதிரி போனா. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாம் தப்பு தமிழே. சரிடி, வருத்தப்படாத. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? தெரியும், தருணி இவளை கல்யாணம் பண்ண மாட்டான்னு எனக்கும் தெரியும். 2 பேரும் கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா வாழ மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கல்யாண ஏற்பாடு பண்ணதெல்லாம் எனக்கு தப்பாவே தோணல. ஆனா அவளை ஏன் விட்டு கொடுக்குறீங்கன்னு என் கவலை. ஏன் தருணுக்கு ஒரு இடத்த பார்த்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? அவ சொல்றது சரிதானத்தை. என்னடி 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தமிழே, அந்த பொண்ணு அந்த வீட்டுல அனாதை மாதிரி ஒத்தியா வாழ்ந்துட்டு இருக்கா. சும்மாவே காவாலி பையில எப்படி சுத்துவானு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் தரனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கையன், அந்த பயல்கள்லாம் ஆதிரா விட்டு வைப்பான்னு நினைக்க. ஆதிரா தருண் பின்னாடி சுத்திட்டு இருக்கனாலதான் இவ்வளவு நாள் பாதுகாப்பா இருந்தா. தருண் இருக்கான்னு தான் ஒரு பயலும் தீண்டல. இப்ப தருணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, அவளை எல்லாரும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். தீண்டி பாப்பானுங்க. நாமளும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லு? தருணுக்கு பார்த்தவிய இந்த பொண்ணுக்கும் பார்த்திருக்கலாமே. அது சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அம்மா பகல்ல மீனா போ தமிழ், நான் போறேன். போறியா? எங்க போறேன்? போறேன், இங்க போறேன். லூசா டினி, லூசா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இரு. மீனா, மீனா. சரிங்க அத்தை, விடுங்க, எங்கேயா போயிட்டு வருவா. அதே இவ கூட வேலை பாக்குற புள்ள. என் பாட்டி அப்படி சொன்னீங்க, என் பாட்டி அப்படி சொன்னீங்க. அந்த பொண்ணு செத்து போயிருப்பால. என் பாட்டி அப்படி சொன்னீங்க. என்னால தானே அந்த பொண்ணு இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இல்ல, என் பாட்டி அந்த பொண்ணை காயப்படுத்துனீங்க. என் பாட்டி அந்த பொண்ணை காயப்படுத்துனீங்க. வெந்த பொண்ணும்